السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ورحمتي وسعت كل شيء فسأكتبها للذين يتقون ويؤتون الزكاة والذين هم بآياتنا يؤمنون الذين يتبعون الرسول النبي الأمي. قال النبي صلى الله عليه وسلم: ارحموا من في الأرض يرحمكم من في السماء، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நடவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாசத்தாலும் கருணையாலும் தன்னுடைய அடியார்கள் மீது அன்பு செலுத்துவது போல அதிகாரத்தாலும் அடக்கியாலும் தன்மையாலும் கூட தான் இறைவன் என்பதை அல்லாஹ் நிரூபித்துக் கொண்டிருப்பான். ஆனாலும் மனிதனுக்கும் அல்லாஹுக்கும் உண்டான வித்தியாசம், மனிதனிடத்தில் இரக்கம் இருந்தாலும் தண்டனை மனப்பான்மை, யாரை எப்போது எப்படி பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் மிகைத்திருக்கும். அல்லாஹ்வை பொறுத்தமட்டில் பழிவாங்க அவனுக்கு சக்தி இருந்தாலும் கூட அவனுடைய அன்பும் கருணையும் மிகைத்திருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தின் 156வது திருவசனத்தில் சொல்வான்: வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை. என்னுடைய கருணை, என்னுடைய அன்பு எல்லா வஸ்தையும் விட உயர்ந்தது, அனைத்தையும் சூழ்ந்தது. எல்லா வஸ்துக்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய கருணையும் இருக்கும். பாவியின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கருணை காட்டுவான். ஏன்? தன்னை நிராகரிக்கிற, தன்னை ரப்பாக ஏற்றுக்கொள்ளாத, தன்னை இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளாத, தனக்கு இணை கற்பிக்கிற, தனக்கு மாறு செய்கிற மனிதனாக இருந்தாலும் அவனையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வுலகத்தில் கருணை கண்ணோடு பார்க்கிறார். எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னை அடையாளப்படுத்துகிற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம். எந்த துவக்கமாக இருந்தாலும் பிஸ்மில்லாவை கொண்டு அந்த பிஸ்மில்லாவில்
அல்லாஹ்வுக்கு நாம் கொடுக்கிற அடையாளம் பிஸ்மில்லாஹி அர் ரஹ்மான் அர் ரஹீம். இவ்வுலகத்தில் நல்லவர்கள் தீயோர்கள் அனைவருக்கும் அன்பு காட்டக்கூடிய, மறுமையில் முஃமின்களுக்கு மட்டும் கருணை காட்டக்கூடிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவனுக்கு 1000 தன்மைகள் இருந்தாலும் அடையாளப்படுத்துகிற தன்மையாக ஒவ்வொரு சமயமும் ஒரு முஸ்லிம் முன்மொழிவது ரஹ்மான் என்கிற வார்த்தையும் ரஹீம் என்கிற வார்த்தையும். திருமறையை துவங்குகிற அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அப்படித்தான் துவங்குகிறார். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்கிற அல்லாஹ், தன்னை ரப்புல் ஆலமீன் ஈருலக இரட்சகன் என்று சொல்கிற அல்லாஹ், அந்த அல்லாஹ்வின் தன்மையை குட்டி காட்டும் போது அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் இந்த உலகத்தில் நல்லவர்கள் தீயோர்கள் அனைவருக்கும் அன்பு காட்டக்கூடியவன், கருணை காட்டக்கூடியவன். நாளை மறுமையில் நல்லோர்களுக்கு முஃமின்களுக்கு மட்டும் அன்பு காட்டக்கூடியவன். ஏன் மறுமையில மட்டும் அது என்ன பாகுபாடு? இந்த உலகத்தில் நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் நல்லது செய்யற மாதிரியே நாளை மறுமையிலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் கருணை காட்ட வேண்டியது தானே என்று கேட்டால், அப்ப நாம அவனை இழிச்சவாயன்னு சொல்லிடுவோம். அல்லாஹ் எப்பப்ப எதை செய்யணுமோ அதை செய்யணும். இந்த உலகத்தில் நீ என்ன வேணாலும் செய்ய, ஆனா என்னுடைய அன்பும் அருளும் உனக்கு உண்டு. ஆனால் நீ உண்மையாளனாக இருக்க வேண்டுமானால், நீ நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டுமானால், நீ எப்படி இருக்கணும்னா, உனக்கு நல்லது செய்கிற, உனக்கு அன்பு காட்டக்கூடிய, உன் மீது கருணை செய்கிற அந்த அல்லாஹ்வை அறியணும், புரியணும், அவனுக்காக வணங்கணும், அவனை மட்டுமே வணங்கணும், அவனுக்காக உன்னை மாற்றிக்கொள்ளணும். இப்ப யாரெல்லாம் அப்படி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையின் பேச்சை, மறுமையினுடைய உயர்ந்த தன்மைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருகிறார். நம்மை பொறுத்தவரை, மனிதனை பொறுத்தவரை, தண்டனை கொடுப்பதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடுவோம். நாம ஒரு முதலாளி, நம்ம கீழே ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா, வேலை செய்யறவனை பொறுத்தவரை லீவ் போட்டுறக்கூடாது. ஒரு நாளும் கரெக்டாக கடைக்கு வந்துடணும், லேட்டாக வரக்கூடாது, டைமுக்கு வந்துடணும், சீக்கிரம் போயிடக்கூடாது. லேட்டாக போனால் பரவாயில்ல. ஒரு முதலாளியினுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, தொழிலாளியை பொறுத்தவரை முதலாளிக்கு மனம் குளிரக்கூடிய விதத்தில் நடந்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கரெக்டா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு கொடுக்கணும் முதலாளிக்கு, அப்பதான் கரெக்டா இருக்கிறோம்னு அர்த்தம். அவனுக்கு ஏதாவது சிரமம், அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், அவனுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையினால் அவனால் தாமதம் ஆயிடுச்சு, வர முடியல அப்படின்னா, அதை கேட்டுக்கொள்ளுகிற மனப்பான்பு ஒரு முதலாளிக்கு இருக்காது. ஏன் வரலையா, 3 நாள் வரலையா, 3 நாள் சம்பளம் கட்டு, அவ்வளவுதான், சாதாரண விஷயம். இதுக்கே இவ்வளோ பில்டப்பு? நான் ஏன் இப்போ லீவு, எதுக்கு லீவுலாம் கேட்கல. லீவு போட்டியா, சம்பளம் கட்டு, முடிஞ்சு போச்சு. ஏன் லீவு போட்டான், எதுக்கு லீவு போட்டான், அவனுடைய சூழல் என்ன, சிச்சுவேஷன் என்ன, எவ்வளவு கஷ்டமான நேரத்தில் அவனுக்கு அந்த லீவு தேவைப்பட்டிருக்கு, இதையும் லீவா கண்டக்ட் பண்ணி அதனுடைய சம்பளத்தையும் பிடிக்கிறமே, அப்படிலாம் எந்த முதலாளியும் யோசிக்கிறது இல்லை. நம்மை பொறுத்தவரை அடுத்தவரை தண்டிப்பதற்கு, அடுத்தவனை திட்டுறதுக்கு, அடுத்தவனை தாழ்வுபடுத்துவதற்கு ஏதாவது கிடைக்காதான்னு தேடுற புத்தி மனிதனுடையது. ஆனால் அல்லாஹ்வுடைய எண்ணம் எப்படி என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன்னிப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு பார்ப்பானோம். நாம தண்டிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதான்னு பார்க்கிறோம். சம்பளத்தை குறைச்சு கொடுக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா அப்படி யோசிக்கிறோம். ஆனா அல்லாஹ் மன்னிப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா என்று யோசிப்பானாம். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்னத் அஹ்மதில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ், அன்னஹு கால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய மௌத்துடைய நேரம் வந்த நேரத்துல, ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை பத்தி தெரியும் தானே, நாம பாவியா நல்லவனா, இந்த நேரம் நாம ஒத்தா போனா நான் சொர்க்கவாதியா நரகவாதியா
அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கலாம், நான் உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் நம்மளை பத்தி தெரியும். நாம யாரு, நம்ம நல்லது செஞ்சிருக்கிறோமா கெட்டது செஞ்சிருக்கிறோமா, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கு, அல்லாஹ்வுக்கு ஒப்பானவங்களா நம்ம வாழ்ந்திருக்கிறோமா, அடுத்தவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கிறோமா, அடுத்தவங்க நல்லது செஞ்சிருக்கிறோமா கெடுதி செஞ்சிருக்கிறோமா, ஒவ்வொன்றும் நமக்கு தெரியும். அதனால ஒருத்த மௌத்தா போகும்போது பெரும் பாவி, அப்ப அவனுக்கு கன்ஃபார்மா தெரியும், நிச்சயமா நம்ம சொர்க்கத்துக்கு போக போறது இல்லை, அல்லாஹ் நம்மள தண்டிக்க போறான், அல்லாஹ் நம்மள நரகத்துக்கு தூக்கி போட போறான். அப்ப அந்த நரகத்திலிருந்து தப்பிக்கணும், அல்லாஹ்ட்ட போய் மாட்டிக்க கூடாது. அதனால அவன் மூத்தா போற நேரத்துல தன்னுடைய குடும்பத்தவர்களிடத்தில் சொன்னான், இதா அனமித்து ஃபஹரிகூனி பின்னார், நான் மௌத்தா போனா என்னை புதைக்காதீங்க, எரிச்சிருங்க. எரிச்சு அந்த சாம்பல்ல பாதியை கொண்டு போய் கடல்ல கரைச்சிருங்க. ஒருவேளை அதனாலதான் இப்பவும் சில பேர் கரைச்சி அஸ்தியை கொண்டு போய் என்ன செஞ்சிடறாங்க, கடல்ல கரைச்சிடுற. ஏன்? ஐயோ தண்டிக்கப்பட்டுறக்கூடாது கடவுளால. அஸ்தி கரைஞ்சு போச்சுன்னா என்ன செய்ய முடியாது, கடவுள் மறுபடியும் அஸ்தியை ரெடி பண்ணி அதான் கரைஞ்சு போச்சே எப்படி நீ எழுப்புவ அப்படின்னு கேட்கலாம்னு நினைக்கிறாங்க போல தெரியுது. அவன் சொன்னா என்னை எரிச்சிருங்க, எரிச்சு என்னுடைய பாதி சாம்பலை கடல்ல கொண்டு போய் கரைச்சிருங்க, மீதி சாம்பலை பூமி உள்ள புதைச்சிருங்க. பூமியில உள்ள சாம்பலை எடுத்து என்ன முழுசா அல்லாஹ்வால உருவாக்க முடியாது, பாதி சாம்பல் தான் கிடைக்கும். கடல்ல உள்ள சாம்பலை எடுத்து என்ன முழுசா உருவாக்க முடியாது, பாதி சாம்பல் தான் கிடைக்கும். நான் முழுசா கிடைக்கணும்னா இந்த சாம்பலும் வேணும் அந்த சாம்பலும் வேணும், இதெல்லாம் எடுத்து என்ன ரெடி, அதெல்லாம் நம்ம கஷ்டப்படுவோம். அல்லாஹ் அதெல்லாம் செய்ய மாட்டான். அப்ப என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் என்னை எழுப்பவே மாட்டான். அல்லாஹ் என்னை எழுப்பலைன்னா என்னை தண்டிக்கவே மாட்டான். இப்ப நான் தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னா, நான் இறந்த பிறகு என்னை எரிச்சு என்னுடைய சாம்பலை பாதி பாதியா, பாதியை கரைச்சிருங்க பாதியை புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூத்தா போயிட்டான். மூத்தா போன பிறகு அப்படியே செய்யப்பட்டுச்சு. நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனைத்துக்கும் சக்தி படைத்தவன், சாதாரண விஷயம். ஒரு முஃமின் நம்புகிற முழுமையான நம்பிக்கை, இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்தின் மீதும் சக்தி படைத்தவன். அல்லாஹ்வுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. பாதி சாம்பலை எடுத்து ரெடி பண்ற அல்லாஹ்வுக்கு முழு சாம்பலை எடுக்கிறது பெரிய கஷ்டமா, சாதாரண விஷயம். அதனாலதான் அல்லாஹ் நம்ம யார் இந்த மறுமையில் எழுப்பப்படுவதை யாரெல்லாம் மறுக்கிறாங்களோ அவங்கள பார்த்து அல்லாஹ் கேட்கிற கேள்வி இதுதான், உன்னை முதல்ல எந்த முன்மாதிரியின்றி படைத்தவனே நான், நீ நல்லான பிறகு இறந்த பிறகு மண்ணோட மண்ணாகி போனா உன் எலும்பு மஜ்ஜைகளை வைத்து எலும்ப வச்சு மறுபடி உன்னை ரெடி பண்றது எனக்கு கஷ்டமா? இந்த எலும்பு கூட இல்லாம இருக்கும் போதே நான் உன்னை ரெடி பண்ணிருக்கேன். உன்னை உருவாக்குனவன் வெறும் ஒரு விந்தணுவில இருந்து உன்னை உருவாக்குனவனா, எனக்கு இந்த எலும்பெல்லாம் தேவையில்லை. இப்ப இந்த எலும்பெல்லாம் இருக்கும் போது உன்னை ரெடி பண்றதுக்கு நான் பெரிய கஷ்டப்படுறவனா என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப சர்வசாதாரணமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மனுஷனை எழுப்பிட்டான். எழுப்பி உயிர் கொடுத்து முன்னாடி நிப்பாட்டினா அவனுக்கு கையும் உடல காலும் உடல். ஆக தப்பிக்கணும்னு நினைச்சல நாம இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சோம், இப்ப வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நின்னப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கேட்டான் அவன்கிட்ட, மா ஹமலக அலா மா ஸனஅத, ஏன் இப்படி பண்ண, என்னை எரிச்சிருங்க பாதியை கரைச்சிருங்க பாதியை புதைச்சிருங்க அப்படின்லாம் சொன்னீங்க, எதனால அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னானா, மகாஃபத்துக்கு யா அல்லாஹ், உன்னுடைய வேதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்குன்னு சொல்லல, உன்னை பயந்ததனால ரப்பே, உன்னுடைய பயத்தின் உன் முன்னாடி எப்படி முழிக்கிறது, இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு இவ்வளவு அநியாயக்காரனா வந்து எனக்கு இவ்வளவும் செஞ்ச, நீ உலகத்துல சாப்பாடு தந்த, உணவு தந்த, நல்ல வாழ வச்ச, யார்கிட்டையும் கையேந்தாத சூழலை உருவாக்குன, என்ன நல்லா வாழ வச்ச நீ உன் முன்னாடி இவ்வளவு பாவத்தோட எப்படி வந்து நிக்கிறது என்கிற அந்த வெட்க உணர்ச்சியும் அந்த பயமும் என்னை இப்படி எல்லாம் செய்ய வச்சது அப்படின்னா. இதை கேட்டவன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, அதனாலதான் இப்படி செஞ்சியா? ஆமா. அப்படின்னா நான் உன்னை மன்னிச்சுட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போ அப்படிமானா அல்லாஹ். ஒரு நன்மையும் செய்யாத ஒருத்தன், தான் எல்லா விதமான ஆபத்திலிருந்து தப்பிக்கணும்னு நினைச்ச ஒருத்தனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காரணம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா அவன்கிட்ட ஒத்த நன்மையும் இல்லை. கேள்வி கணக்கு கேட்காமலேயே நரகத்தை தூக்கி போடலாம். ஆனா அவனை கூட சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு ஏதாவது வழி இருக்காதா அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தேடுவான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.
இது மாதிரியான ஏராளமான ஹதீஸ்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அத்தா மகன் 2 பேரு மறுமையில கொண்டு வந்து நிப்பாட்டப்படுறார். அந்த அத்தா சொல்றாரு, யா அல்லாஹ், என் பையன் உலகத்துல வாழும்போது என்னுடைய சொல் பேச்சு கேட்காம நடந்தான், அதனாலதான் வீணா போனான். நான் பெரிய தொழுகையாளி, நான் பெரிய இபாதத்தாளி, என்கிட்ட அவ்வளவு நன்மைகள் இருக்கு, நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன், என் சொல்லு கேட்கல, எனக்கு மாறு செஞ்சான், அதனால அவன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் கேட்பானா பையன்ட்ட, அப்படியா அத்தா சொல்லு கேட்கலையா? அவனும் ஒத்துக்குவானா, ஆமா எங்க அத்தா சொல்லு கேட்காம தான் நான் இந்த அநியாயம்லாம் பண்ணேன், அதனாலதான் நான் இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன். சரி, இப்ப இந்த 2 பேருக்கும் சொர்க்க நரகத்தை தீர்மானிக்கிற சூழல்ல அத்தாட்ட சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு நன்மை கம்மியா இருக்குமா, மகன்கிட்ட ஒரே ஒரு நன்மை மட்டுமே இருக்குமா. இப்ப 2 பேரும் நரகவாதி. அத்தாட்ட என்னதான் நன்மை இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போற அளவுக்கு நன்மை இல்லை, ஒரு நன்மை கம்மியா இருக்கு, அதனால அத்தா நரகத்துக்கு போகணும். மகன்கிட்ட நன்மையே இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு நன்மை, அதை வச்சுட்டு சொர்க்கத்துக்கு பக்கத்துல கூட போக முடியாது, அதனால நரகத்துக்கு போகணும். 2 பேரும் நரகவாதி என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தீர்ப்பளிப்பான். அப்ப பையன் சொல்லுவானா, யா அல்லாஹ், இந்த ஒத்த நன்மையை வச்சுட்டு எப்படி இருந்தாலும் நரகத்துக்கு தானே போக போறேன், இந்த ஒரு நன்மையை வச்சுட்டு நான் என்ன செய்ய போறேன், பாவம் அவர் ஊர்ல இருக்கும்போது தான் நான் கேட்கல, இப்போவாவது என்னை வச்சு அவர் நல்லா இருந்துட்டு போறாரு, எங்க அத்தாவுக்கு தேவை ஒரே ஒரு நன்மை தானே, என்கிட்ட இருக்கிற ஒரு நன்மையை அவருக்கு கொடுத்துட்றேன், அவராவது சொர்க்கத்துக்கு போட்டோம் அப்படின்னு மகன் சொல்லுவானா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை அங்கீகரிச்சு, சரி ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அல்லாஹ், அல்லாஹ் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் அந்த இதை ஏத்துக்கிட்டு அந்த ஒரு நன்மையை எடுத்து அத்தா கொடுப்பான், அத்தா சொர்க்கவாதி ஆயிடுவார். இப்ப அல்லாஹ் சொல்லுவான மகனை பார்த்து, இங்க வந்து இவ்வளோ மோசமான நிலைமையில இந்த கஷ்டத்துல கூட அத்தா நல்லா இருக்கணும்னு நினைச்சல்ல, உன் நல்ல மனசுக்காக உன்னை நரகத்துக்கு போட எனக்கு மனசு இல்லை, நீனும் சொர்க்கத்துக்குள்ள போயிடுன்னு சொல்லுவாங்க அல்லாஹ். கருணையை தேடுபவன் அல்லாஹ். ஏதாவது ஒண்ணு செஞ்சு என்ன செஞ்சிடலாமா, சொர்க்கத்துக்கு தூக்கி போற்ற வேண்டாமா என்று அல்லாஹ் யோசிக்கக்கூடியவன் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தனுக்கு தீர்ப்பளிப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, நீ நரகவாதின்னு சொல்லுவான். சொன்ன அடுத்த செகண்ட் நரகத்தை பார்த்து ஓடுவான் அவன். அந்த நரகவாதி நரகத்தை பார்த்து ஓடுவான். அல்லாஹ் நிப்பாட்டி வச்சு கேட்பானாம், ஏண்டா அவன் நரகத்துக்கு போறதுக்கு கவலைப்படுவான், கஷ்டப்படுவான், போகமாட்டான், நீ என்ன நரகன்னு சொன்னவன இப்படி அடிச்சு பிறண்டு ஓடுறியே, என்ன விஷயம் அவனு? அப்ப அவன் சொல்லுவான் அல்லாட்ட, யா அல்லாஹ், உலகத்துலதான் நீ சொன்னதெல்லாம் கேட்கல, இங்கேயாச்சும் நீ சொல்றதை கேட்கலாமே, தாமதப்படுத்த வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஓடுறேன் சொல்லுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவானா, அப்பத்தான் என் பேச்சை கேட்கல, இப்பவாவது என் பேச்சை கேட்கணும்னு புத்தி வந்தது இல்லை, போ சொர்க்கத்துக்குன்னு சொல்லிடுவான். எப்படிப்பட்ட அல்லாஹ் இல்ல, நான் ஏதோ தமாசா சிரிக்கிறதுக்காக சொல்ற விஷயங்கள் அல்ல, ஹதீஸில் இருக்கிற சரியான விஷயம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், தன்னுடைய அரிசில் எழுதப்பட்டதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ரஹ்மத்தி, என்னுடைய அருள், என்னுடைய கருணை, கலபத் கலபி, என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய அரிசில் எழுதி வைத்திருக்கிற வாசகம். ஹாதா மின் ஃபضل ரப்பி அப்படின்னு வீட்டுல எழுதி வச்சிருக்கிறோம்ல, அது மாதிரி அல்லாஹ் அவருடைய அரிசில் எழுதி வைத்திருக்கிற வாசகம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற விஷயம் என்ன, என்னுடைய கோபத்தை, என்னுடைய கருணை மிகைத்து விட்டது, என் இருக்கிற வெறிக்கு உன்னை பிச்சுன்னு ஒன்னு அடி, அப்படித்தான் கோபம் வருது, ஆனா என்ன பண்றது, என் பிள்ளையா பிறந்து தொலைச்சிட்டியே அப்படின்னு விடுவோம் இல்ல, அது மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். ஒருத்தனை நரகவாதி என்று ஃபைசலா பண்ணி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நரகத்துக்கு அனுப்புவான். அவன் நரகம் சொன்ன பிறகு போவான் நரகத்துக்கு, வேற வழி இல்லாம, ஆனாலும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போவானாம். அல்லாஹ் நிறுத்தி கேட்பான், தான் நரகம் ஃபைசலா ஆயிடுச்சு இல்ல, செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்க வேண்டியது தானே, போக வேண்டியது தானே, என்ன பார்வை வேண்டி கிடக்கு, ஏன் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போற கேட்பான். அப்ப அவன் சொல்லுவானா, யா அல்லாஹ், உலகத்துல நான் எவ்வளோ பாவம் செஞ்சேன், அப்பெல்லாம் நீ மன்னிச்சுட்ட, அப்பெல்லாம் நீ என்ன மன்னிச்ச, இப்ப நரகம் நீ சொல்லிட்ட, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனாலும் மன்னிக்காமையா விட்டுற போற, எப்படியாவது மன்னிச்சு திரும்ப வானும் கூப்பிட்டுருவ, நீ எப்ப கூப்பிட போறன்றதுக்காக தான் நான் திரும்பி திரும்பி பார்த்துட்டே போனேன், என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறியா, என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறியா, சரி வா சொர்க்கத்துக்கு போ என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஹதீஸில் சொல்கிறார்கள், நன் தஸாலு ரஹ்மத்து பின் நாஸி யௌமல் கியாமா ஹத்தா அன்ன இப்லீஸ்
யர்ஃபஉ ரஅஸஹு மிம்மா யரா மின் சஅத்தி ரஹ்மத்தில்லாஹ் வ ஷஃபாஅத்தி ஷாஃபிஈன். நாளை மறுமையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நரகம்லாம் சொல்லப்பட்டவங்களை எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டுறான். அவனுடைய கருணை எல்லை கடந்து போகும். அல்லாஹ் அவனுடைய அன்பு, அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு எல்லை கடந்து போகும். அப்படி போகும்போது இப்லீஸ் முதல்ல அல்லாஹ்வுடைய வார்த்தையை மறுத்து கியாமத் வரைக்கும் ஷைத்தானாவே இருந்து செத்து போறானே அந்த ஷைத்தான், அந்த இப்லீஸ், அவனும் தலையை தூக்கி பார்ப்பானா, இவ்வளவு பேரை மன்னிக்கிற அல்லாஹ் நம்மளை மட்டுமா விட்டுற போறான் அப்படின்னு பார்ப்பானா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வார்த்தை. இந்த சூரத்துல அராஃபுடைய ஆயத்துல 7வது சூராவுடைய 156வது ஆயத்துல ரஹ்மத் வசியத் குல்ல ஷை, அல்லாஹ்வுடைய அன்பு கருணை எல்லா பொருளின் மீதும் உண்டு என்று இந்த ஆயத் இறங்கின உடனேயே யூதர்கள், நசாராக்கள், ஷைத்தான் எல்லாரும் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வும் எங்களை நரகத்துல போட மாட்டான், அல்லாஹ் எங்களை கருணையாக அனுப்பிடுவான். அதுக்கு பிறகு அல்லாஹ் அந்த ஆயத்துடைய தொடரிலே சொன்னான், فَسَأَكْتُبُهَا لِلَّذِينَ يَتَّقُونَ وَيُؤْتُونَ الزَّكَاةَ وَالَّذِينَ هُمْ بِآيَاتِنَا يُؤْمِنُونَ. ஆனால் அந்த ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய மறுமையின் கருணையை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு அவன் தக்வா உள்ளவன், அல்லாஹ்வை பயந்தவனாக இருக்க வேண்டும், ஜக்காத்தை கொடுத்தவனாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஈமான் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான். அப்ப ஷைத்தான் நீங்கிட்டான், அவனுடைய நிராசை ஆயிடுச்சு. ஆனா யூதர்களும் நசாராக்களும் சொன்னாங்களாம், நாங்களும் அல்லாஹ்வை ஏத்துட்டு தான் இருக்கோம், அல்லாஹ் சொன்னபடி நாங்க தான தர்மங்கள் செய்யத்தான் செய்யறோம், அப்ப எங்களையும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னா, அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மிய, இறுதி நபியாகிய உம்மி நபியாகிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வின் கருணை கிடைக்கும். பாவம் 2ஆம் பட்சம். பாவத்தை தாண்டி ஒருவன் முஃமினாக இருக்க வேண்டும், முத்தக்கியாக அல்லாஹ்வுடைய அச்சமுள்ளவனாக இருக்க வேண்டும், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவனாக இருக்க வேண்டும். இவைகள் இருந்தால் மற்ற பாவங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய கருணை மனிதனுக்கு நேர் முரணானது. நாம் யாரா இருந்தாலும் சரி, தண்டிப்பதற்கு, அவர்களை பழிவாங்குவதற்கு வழி தேடுகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படியாவது கருணை செய்ய, நான் அவன் மீது அன்பு காட்டுவதற்கு ஏதாவது வழி இருக்காதா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தேடுவான். ஆரம்பத்துல சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேட்ட ஒரு வார்த்தை ஹதீஸ், தேடல, திடீர்னு எனக்கு அது ஞாபகத்தில் வருகிறது. ஒரு மூத்தவங்க சொன்ன வார்த்தை, ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. ஒரு மரத்தை வளர்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஒரு மாமரம் வளர்க்கணும்னா, மாங்காய் சீசன் தானே, மாம்பழ சீசன், மாங்கொட்டைய விதைப்போம். முதல்ல மாங்கொட்டைய பூமிக்குள்ள வச்சு விதைப்போம், விதைச்சு தண்ணி ஊற்றுவோம், அது கொஞ்சம் கொஞ்சமா மொட்டா செடியா வெளியே வரும். அதுக்கு பிறகு அதை மாடுக்கா எதுவும் கடிச்சிடக்கூடாதுங்கிறதுனால வேலியெல்லாம் போட்டு அந்த செடியை பாதுகாத்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ப்போம். அது பெரிய மரமாயிடும். விதை வைக்கும் போதே நம்முடைய நோக்கம் என்னன்னா, இது பெரிய மரமாகி பூத்து காய் காய்ச்சி பழம் வரணும், மாம்பழம் சாப்பிடணும் என்கிற ஆசையோடு விதைச்சிருப்போம். ஆனா அந்த மரம் பெரிய மரமான பின்னாடி பூக்கல, காய் காய்க்கல, அது எந்த பழத்தையும் தரல அப்படின்னா வேற வழி இல்லாம வெட்டுவோம். வெட்டின பிறகு கூட அந்த மாமரத்தை வச்சு ஜன்னல் செய்யலாம், கதவு செய்யலாம், எப்படியாவது பயன்படுத்தலாம் தேடுவோம்ல, அதை எப்படியாவது யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த மரம் எதுக்கும் உதவாது. இந்த மரத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு வருஷக்கணக்குல அதுக்கு தண்ணி ஊத்தி கஷ்டப்பட்டு அதை வளர்த்து, அதுக்கு எந்த இடையூறும் வராம, எந்த ஆடு மாடும் கடிச்சிடாம வேலியெல்லாம் கட்டி இவ்வளவு பண்பாடா அதை வளர்த்து பெருசாக்கி விட்ட பின்னாடி அது நமக்கு நன்றியுணர்வோட இல்லை அப்படின்னா, கடைசியில வெட்ட பின்னாடியாவது ஏதாவது யூஸ் பண்ணலாம்னு எப்படியாவது தேடுவோம். எதுக்கும் வழி இல்லைங்கிற பட்சத்துல கடைசியா அடுப்புல நெருப்புக்காக அந்த மரத்தை பயன்படுத்துவோம். அல்லாஹ்வும் அப்படித்தானா? மாங்கொட்டையை விதைக்கிற மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தாயினுடைய கர்ப்ப அறையில் விந்தணுவை விதைத்து எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ, உலகத்தில் யாரும் எந்த பொருளுக்கும் கொடுக்க முடியாத பாதுகாப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தாயினுடைய கர்ப்ப அறையில் நமக்கு கொடுத்து, நம்மளை பண்பாடா வளர்த்து, நம்மளை வெளியில கொண்டு வந்த பின்னாடியும் இப்படி 7 கழுத வயசாகிற வரைக்கும் அல்லாஹ் வளர்த்து விட்டு
இவ்வளவும் செஞ்சது எதுக்கு? அவனுக்கு நன்றி உள்ளவனா இருக்கணுங்கிறதுக்காக. எதுவும் கிடைக்காத போது மௌத்தும் வருது. மௌத்துக்கு பிறகு கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் நரகத்துக்கு அனுப்புறது இல்ல. ஏதாவது நன்மை இருக்காதா இவன்ட்ட, எப்படியாவது எந்த நன்மையை வச்சியாவது சொர்க்கத்துக்கு தள்ளிட மாட்டோமா என்று அல்லாஹ் கருணையோடு பார்க்கிறான். எதுக்கும் உதவாத இத்து போன கட்டையை மட்டும்தான் அல்லாஹ் நரகத்துக்குள் வைக்கிறான் என்று ஓமை காட்டுவார். இன்னைக்கும் சரி, நேற்று டெல்லியில மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்ட போது தன்னுடைய 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட புது பெட்டு அவ்வளத்தையும் வெளியில வீசி எறிஞ்சு அடுத்தவங்களை பாதுகாக்கணும், அடுத்தவங்களுடைய உயிரை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு சில இஸ்லாமியர்கள் செய்த உதவி இன்று எல்லா இடத்திலையும் பேசப்படுது. இந்த கருணை அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கற்றுத்தரப்பட்டு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இர்ஹமு மன் ஃபில் அர்த், உலகத்தில் உள்ளவர்களுக்கு, அது சொந்த பந்தங்களா இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், நம்மிடத்தில் வேலை செய்யறவங்களாக இருக்கலாம், நம்முடைய கடைக்கு முன்னால் வந்து போபவர்களாக இருக்கலாம், யாரோ உயிரினங்களுக்கு நீங்கள் அன்பு காட்டுங்கள். இரஹமுக்கும் மன்ஃபிஸ்ஸமா, வானில் உள்ளவன் உங்கள் மீது அன்பு காட்டுவான். பயங்கரமா கொதிக்குது, வெயில் தாங்க முடியல, வெளியிலே போக முடியல, வேலையே செய்ய முடியல, நம்ம மேல அல்லாஹ் கருணை காட்ட மாட்டானா, அல்லாஹ் நம்ம மேல இறக்கப்பட மாட்டானா என்று யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவர்கள் எல்லாம் பிறர் மீது இரக்கம் காட்டினால் நிச்சயம் அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுவான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாமும் வாழ்கிற கடைசி காலம் வரை பிறர் மீது கருணை உள்ளவர்களாக வாழ்வோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வாழுகிற காலத்திலேயும் மறுமை வாழ்க்கையிலேயும் நம் மீது கருணை உள்ளவனாக அல்லாஹ் நம்மை கருணை கண்ணோடு பார்க்கட்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய ஆசைக்கும் அவனுடைய ஹபீபினுடைய ஆசைக்கும் உட்பட்டு வாழும் வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.